ஒரு காலத்தில் சின்ன ஊரின் ஓரத்தில் வசித்த ஒரு விவசாயி நாளும் கஷ்டப்பட்டும் வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் இருந்தான். பசுக்கள் இறந்துவிட்டது, பயிர்கள் பஞ்சத்தில் வளரவில்லை. அனைவரும் அவனை ஏமாற்றும் சூழ்நிலை. ஒரு நாள் அவன் நடந்து போகும்போது ஒரு பழமையான சிவன் கோவிலை கண்டான். கோயில் இடிந்து விழும் நிலையில் இருந்தது. ஆனாலும் உள்ளே நுழைந்து சிவலிங்கத்தின் முன் அமர்ந்து சொன்னான், ஓம் நம சிவாயா. நானெல்லாம் முடிந்து விட்டேன் சிவா. என் கையில் எதுவுமே இல்லை. நீயே எனக்கு ஆற்றல் கொடு. அந்த சொற்கள் உண்மையான நம்பிக்கையோடு கூறப்பட்டன. ஒரு நிமிடம் சிவனின் சிலையை பார்த்தபடியே அவன் அமைதியுடன் அமர்ந்தான். அந்த நாள் முதல் அவன் ஒரு பழைய நிலத்தை சுத்தம் செய்தான். தனக்கே தெரியாத உழைப்பும் மனதளவிலான நம்பிக்கையும் வந்தது. ஒரு வருடத்தில் எல்லா விவசாயிகளும் விட்டுவிட்ட நிலத்தில் அவனே பசுமையை உருவாக்கினான். அனைவரும் வியந்தனர். யார் ஒருவனும் இப்படி முடியாது என்ற இடத்தில் அவன் ஜெயித்தான். கதை முடிவு செய்துரைக்கும் வார்த்தைகள்: சிவனை நம்பு. நீ அசாத்தியத்தை சாத்தியமாக்க முடியும். சிவன் வெளியில் இல்லை, உனக்குள்ளே இருக்கிறார்.